பாருங்கள், நான் ஒரு தடவை இந்த ஆர்பிஎஸ் கேட்டில் வந்து நான் நின்றுட்டுருந்தேன். ஜஸ்ட்டு காஸ்பலை யாருக்காவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன். நின்றுட்டு அங்கே வர்ற பசங்களுக்கு வந்து யாராவது கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள சர்ச்சுக்கு இன்வைட் பண்ணலான்னு நின்றுட்டுருந்தேன். அந்த டைமில் வந்து ஒரு பையன் யுனெஸ்கோன்னு நினைக்கிறேன், அதிலிருந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு எங்கேயாவது போனீங்கன்னா 2 பேர் வருவாங்க, ஒரு பையனும் ஒரு பொண்ணு வந்து வருவாங்க, இல்லை 2 பசங்க வருவாங்க, பயங்கரமாக இங்கிலீஷ் பேசிட்டு வந்தோன்னா ஹாய் அப்படின்னு கையெல்லாம் தருவாங்க. ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த அதே நபர்கள் வந்து என்னை பார்க்க வந்திருந்தாங்க. நான் ஆர்விஎஸ் வாசலில் நின்றுட்டு இருந்தேன். சரி, யாருக்காவது நமக்கு ஹாஸ்பிட்டலாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்க வந்து எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டிசீஸ் ஏதோ வந்து பரவிட்டு இருக்குது உலகம் முழுசும், அண்ட் குழந்தைங்க வந்து பிறந்து 2 வருஷத்துக்குள்ளே அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு மறிச்சிட்றாங்க. இப்போ இவங்க எதுக்கு வந்து டொனேஷனை, கான்ட்ரிபியூஷனை கேட்டு எங்கிட்ட வந்தாங்கன்னா, அந்த நோயை வந்து எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும், அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஏதாவது நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு கேட்டு தான் வந்தாங்க. அப்புறம் நான் வந்து ஓகே அப்படின்லாம் கேட்டுட்டு அது என்னென்னலாம் கேட்டு அவங்க ஆன்லைனில் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணோம், அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் வந்து அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த பையன் விடுற மாதிரியே தெரியல, வந்து லைக் ரொம்ப ரொம்ப அப்படியே ஜெலஸாக பேஷனட்டாக அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான், காப்பாற்றி ஆகணும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கான். சரி, நானும் இவ்வளோ இதாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லி நானும் அவன் சொல்கிறதையெல்லாம் நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த கான்வர்சேஷன் அப்படியே நடக்க நான் ஜென்யூனாக என்ன கேட்டேன்னா, சரி தம்பி, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த குழந்தைய வந்து காப்பாற்றுறீங்க, 2 வருஷத்துக்குள்ளே அந்த நோயை எப்படியாவது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி அந்த பையனை வந்து அந்த குழந்தைய வாழ வைக்கணும், அதுதான் நீங்கள் வந்து நினைக்கிறீங்க. ஓகே ஓகே நைஸ். 2 வருஷம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ அந்த குழந்தை வாழும் அப்படின்னு அந்த பையன் வந்து சொன்னான். எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு கேட்டேன். அவன் அந்த கொஸ்டின் எதிர்பார்க்கல, அதனால் அவன் வந்து வாழும், அது த சைல்டு வில் லிவ் அப்படின்னு வந்து சொன்னான். அப்புறம் நான் காஸ்பல் சொல்லணுங்கிற அந்த இதில் நான் மைண்ட் செட்டில் இருந்ததுனால நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, தம்பி, அல்டிமேட்லி த சைல்டு வில் டை சம்டே. நீ காப்பாற்றணும்னு துடிச்சிட்டு இருக்கிற உயிர் 2 வருஷத்தில் சாகலைனாலும் ஏதோ ஒரு நாள் சாக போது, உனக்கும் அதே கதி தான். ஸோ அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு எவ்வளோ ஆர்வமாக நீ இருக்கிறியோ அதே அளவுக்கு ஆபத்தில் நீயும் இருக்கிற. பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ கோயிங் டு டை. நான் அது சொன்னேன்னா த கை வாஸ் ஹி வாஸ் சர்ப்ரைஸ்னு வைங்களேன். ஏன்னா இப்போ அவனுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஸோ ஏன்னா அவன் என்ன பார்த்தான் அப்படின்னா, எவ்ரிதிங் இஸ் லைக் மீனிங்லெஸ்ங்கிற மாதிரி அந்த குவெஸ்டின் வந்து அவனை ஸ்டம்ப் பண்ணிருச்சு. தம்பி, எல்லாருமே ஒரு நாள் சாக போகிறோம், நீ போட்டுட்ருக்க எல்லா எஃபர்ட்டும் வந்து இட் இஸ் கோயிங் டு லைக் பிகம் யூஸ்லெஸ். அவனை டிஸ்கரேஜ் பண்ணணும்னு சொல்ல, சுவிசேஷத்துக்கு நேராக அவனை திருப்பணுங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்தை நான் சொன்னேன். பட் ஹவு ட்ரூ தட் இஸ், எவ்வளோ உண்மை அது பாருங்கள். உலகத்தில் நம்ம எடுக்கிற எல்லா எஃபர்ட், போடுற எல்லா பிளானு, நம்ம பண்ணுற எல்லா அக்கம்ப்ளிஷ்மெண்ட், இது எல்லாமே இருக்குதுல்ல, மரணம் ஒரு நாள் நேரிடும் நம்ம நினைக்கிறப்போ இது எல்லாமே மீனிங்லெஸ்ஸாக போயிருக்கு. பாருங்கள், இந்த சங்கீதங்க சாலமன் எழுதின எக்லேசியாசஸில் பிரசங்கியில் அவர் வந்து சொல்கிறாரு, ரொம்ப புத்திசாலியாக வாழ்கிறவனும் மறிச்சிட்றான், முட்டாளாக வாழ்கிறவனும் மறிச்சிட்றான், பணக்காரனும் செத்துறான், ஏழையாக இருக்கிறவனும் வந்து கடைசியில் செத்துறான், பயங்கரமாக பிளான் பண்ணி கட்டுற இன்ஜினியரும் செத்துறான், சாதாரணமாக வேலை பார்க்குற மேசனும் செத்துறான். ஏன்னா அவர் வந்து சொல்கிறாரு, என்டையர் லைஃபே மரணங்கிற ஒரு விஷயம் என்டையர் வாழ்க்கையை என்ன ஆக்கிடுது தெரியுங்களா? வேனிட்டி ஆக்கிடுது, மாயை ஆக்கிடுது. கௌரவம், பெருமை, இந்த ஈகோ அதெல்லாம் பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கள, அல்டிமேட்டாக தேர் ஆல் கோயிங் டு டை. நம்ம எல்லாருமே மண்ணுக்கு வந்து திரும்ப போகிறோம். எப்படி வந்து ஒரு பறவை, ஒரு நாய், மாடு எல்லாம் செத்து மண்ணுக்கு போதும், அதே மாதிரி மனுஷனுடைய லைஃப்பை வந்து கம்ஸ் டு an end. அண்ட் பாருங்கள், நோபடி ரிமெம்பர்ஸ் அஸ். எங்கள் அம்மாச்சி 1 வாரம் முன்னாடி இறந்தாங்க, 1 மாதம் முன்னாடி. நேற்று அவங்களுக்கு 40வது நாள், போனதே தெரியல. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து
ஓகே, எங்கள் ஜெனரேஷன் எங்கள் அம்மாச்சி ஞாபகம் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் வர்ற ஜெனரேஷன் எங்கள் அம்மாச்சி கூட ஞாபகம் மறந்துடும். அதே மாதிரி தான் எனக்கும் ஆக போகுது. We are all going to live now. இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். But then there will come a day where people won't even remember us. நம்மளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளே நம்மளை ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. That is what death does. ஸோ மரணம் வந்து எல்லா மனிதர்களுடைய நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதை தோண்டி புதைச்சிருது, ஹோப்லெஸ்ஸாக தெரியுது. இதெல்லாம் பார்க்குறப்போ லைஃப்பை நம்ம இந்த ரியாலிட்டியில் நம்ம பார்க்குறப்போ லைஃப் சீம்ஸ் ஹோப்லெஸ், நம்பிக்கையற்ற விதத்தில் அது வந்து இருக்குது. அண்ட் சாலமன் சொல்கிறாரு, இதெல்லாம் பார்க்குறப்போ காற்றை துரத்துற மாதிரி அம்மா வாழ்க்கை. இட் இஸ் லைக் சேசிங் ஆஃப்டர் விண்ட். காற்றை நம்ம துரத்த முடியுமா? அதை போய் பிடிக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான், காணல் நீர் மாதிரி. பட் கிறிஸ்டியனுடைய ஹோப் என்ன? கடவுளை அறிஞ்சிருக்கிறோம், உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிறோன்னு சொல்ற நம்மளுடைய எண்ட் என்ன? நம்மளுடைய ஹோப் என்ன? தேவனுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை நாங்கள் நேசிக்கிறோம், கிறிஸ்துவை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம், சுயத்தை வெறுத்து கிறிஸ்துவை பின்பற்றுறோம். நம்மளுடைய ஹோப் என்ன? நம்மளுடைய எண்ட் என்ன? பாருங்க, கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்து தேவனுக்கு பிரியமா அவருக்கு விரோதமா, தேவனுக்கு விரோதமா ஒரு காலமும் ஒரு தப்பும் செய்யல. அவர் என்ன பண்ணிடுறாங்க? சிலுவையில் அரைஞ்சு அவரை கல்லறையில் போட்டு பெரிய கல்லை வந்து போட்டு சீல் பண்ணிடுறாங்க. அவரும் வந்து மறிச்சிடுறார். அண்ட் இது அநேக மல்டிபிள் விட்னஸ் வந்து அதை டெஸ்டிஃபை பண்ணுறாங்க. ஆமாம், கிறிஸ்து மறிச்சாருங்கிறதையும் நம்ம லாஸ்ட் வீக் நம்ம சொன்னதை வந்து நம்ம கேட்டோம். அண்ட் இயேசு கிறிஸ்து பின்னாடி போயிட்டு இருந்த சீஷர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் வந்து உடஞ்சு அவங்கெல்லாம் சிதறடிக்கப்படுறாங்க, அனாதைகள் மாதிரி வந்து அவங்க விடப்படுறாங்க. ஏன்னா அவங்களுடைய மைண்டில் அவ்வளோதான்டா முடிஞ்சுதுரா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. எல்லாம் அவன் வேலையை பார்த்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் யூதர்கள் என்ன நினச்சாங்கன்னா, கிறிஸ்துவை கொன்னதுக்கப்புறம் இனி இந்த கிறிஸ்துவைவோ இந்த கிறிஸ்துவின் பேரைவோ சொல்லி எவனும் வந்து வரமாட்டான். ஏன்னா அவ்வளோ க்ரூவலாக ஜீசஸை வந்து ட்ரீட் பண்ணாங்க. ஸோ இவரை நம்ம கொன்ன விதத்தை பார்த்து இனி இவரை பேரை சொல்லி யாருமே வரமாட்டாங்கன்னு யூதர்கள் நினச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் இயேசு கிறிஸ்துவுடைய சொந்த சீஷர்களே கிறிஸ்துங்கிற பேரை கேட்டால் தள்ளி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, எங்களுக்கு அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதை நம்ம பார்க்குறப்போ என்ன தோணும் அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய மரணத்தை, என்னடா கடவுளுக்காக வாழ்றது வேஸ்டா? எல்லா மனுஷனுடைய வாழ்க்கை மாதிரி தான் அவனுடைய வாழ்க்கையை முடியுமா? இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துமே அவருடைய எண்டும் நம்மளை லைக் உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்கள் மாதிரி தான் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்குள்ள உண்டாகுது. அண்ட் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, மேபி டார்க்னஸ் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் லைட். ஒளியை காட்டிலும் இருள் வல்லமையுள்ளதோ அப்படின்னு நமக்கு தோண வைக்குது. மேபி பிசாசு தேவனை காட்டிலும் வல்லமையுள்ளவனோ, மேபி மனிதர்கள் வந்து தேவனுக்கு விரோதமா அவங்களால காரியங்களை செய்ய முடியுமோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஸோ தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமா மனுஷங்க நடந்து தேவனுடைய திட்டத்தை தடுத்து நிப்பாட்ட வல்லமையுள்ளவர்கள் மனிதர்கள் அப்படிங்கிறத நமக்கு வந்து நம்மளை தோண வைக்குது. பட் இஸ் இட் ட்ரூ? உண்மையாலுமே வாது உண்மையாலுமே சேட்டன் இஸ் ஹி தட் ஸ்ட்ராங்? மனிதர்கள் எல்லாம் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியுமா? மனிதர்கள் எல்லாம் நினைச்சா தேவனுக்கு விரோதமா என்ன வேணாலும் அவங்களால திட்டமிட முடியுமா? ஸோ லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம், Jesus was killed and he was buried in the tomb. அவர் கல்லறையில் அடைக்க பண்ணப்படுறாரு. ஒரு பெரிய கல்லை உருட்டி வச்சுட்டு எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம எல்லோரும் யோவான் எடுத்துக்கலாம். நம்ம 20வது அதிகாரத்தை நம்ம எடுக்கலாம். இன்னைக்கு ஜான் சாப்டர் 20 1 to 10 வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஜான் சாப்டர் 20 verse 1 through 10. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள்
கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவின் இடத்திலும் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையின் இடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியம் அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். ஸோ பாருங்க, ஜீசஸ் யோசேப்பு, அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பினுடைய கல்லறையில் அவர் புதைக்கப்படுறாரு. அவர் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டுட்டு சாட்டர்டே அடுத்த நாள், ஸோ ஃப்ரைடே தான் அவருடைய மரணம் நிகழ்ந்தது. ஃப்ரைடே சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சாட்டர்டே வந்து ஸ்டார்ட் ஆகிரும் யூதர்களுடைய டைம் படி. அண்ட் அதுக்குள்ளே ஜீசஸ் அவசரமாக அடக்கம் பண்ணிடுறாங்க. நிக்கோதேமை வந்து கிட்டத்தட்ட 34 கிலோ வாசனை அந்த 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 இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பர்ஃப்யூம், அதெல்லாம் அதை எல்லாத்தையும் ஊற்றி அவருடைய பாடியை வந்து அந்த ஆயின்மெண்ட்டுனால வந்து லைக் அனாயிண்ட் பண்ணி அந்த ரேப் பண்ணி வச்சுட்டு 6 மணிக்குள்ளே அவங்க வந்து வைண்ட் அப் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் ஓய்வு நாள், யாருமே வந்து கல்லறை பக்கத்தில் போகல. இப்போ வாரத்தினுடைய முதல் நாள், அதாவது சண்டே. யூதர்கள் வந்து நம்ம மாதிரி சண்டே மண்டே டியூஸ்டேன்னு வந்து அந்த பேர் வந்து அவங்க வைக்கல. அவங்கள பொறுத்தளவுக்கு வாரத்தில் 7 நாள், 1ஆவது நாள், 2ஆவது நாள், 3ஆவது நாள், இதுதான் அவங்களுடைய கணக்கு. அண்ட் இப்போது சண்டே, அதாவது நார்மல் ஒர்க்கிங் டே யூதர்களுக்கு. சாபத் முடிஞ்சதுக்கப்புறம் நார்மல் டே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் முதல் நாள் மரியாள் வந்து அது என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல் நாள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். எல்லா இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்கள் எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் கிறிஸ்து மறிச்சிட்டாரு, இனி என்ன ஆக போகுது, என்ன பண்ணுறது, உலகத்தில் யார் மறிச்சாலும் அதுதானே. அன்னைக்கு நம்ம ரொம்ப துக்கமாக இருப்போம், அடுத்த நாள் ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறது, we have to move on, ரைட்? அதனால் சீஷர்களெல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. அஃப்கோர்ஸ் கிறிஸ்து அவங்களுடைய மெமரியில் இருக்கிறாரு அண்ட் அவரை பற்றி அவங்க யோசிக்கிறாங்க, வருத்தப்பட்டுருக்காங்க, அது எல்லாமே நடக்குது. பட் சீஷர்களெல்லாம் டிஸ்பர்ஸ் ஆகி அவங்கவுங்க அங்கங்கே போயிட்டாங்க. பட் பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களாக இருக்கிற பெண்கள், நம்ம வந்து 19வது அதிகாரத்தில் அவர் சிலுவையில் அறையப்படுறப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையினுடைய அருகில் நின்றுட்டு இருந்தாங்க சில பெண்கள். இவங்கெல்லாம் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம காலையில் போய் ஜீசஸுடைய பாடியை மறுபடியும் பார்த்து இன்னும் கொஞ்சம் பெர்ஃப்யூம் எல்லாம் ஊற்றி இன்னும் கொஞ்சம் அதை அனாய்ட் பண்ணி, ஏன்னா நாளாக இன்னும் வந்து அந்த ஸ்டென்ஸ் அதிகமாகும், மறிச்சிருந்தனால அந்த அழுகிட்டு இருக்கும்ல பாடி, அதனால் வந்து அந்த நாத்தை இன்னும் அடிக்காமல் இருக்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் நிக்கோதேமை எப்படி வந்து ரேப் பண்ணார், எப்படி ஜோசப் வந்து அந்த பாடியை வந்து ஒழுங்காக கட்டினாங்களா, ஒழுங்காக ப்ரிசர்வ் பண்ணாங்களா இல்லையானெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியல. ஸோ மேரி அண்ட் அதர் விமன், 2-3 மேரி இருந்தாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஓகே நம்ம போய் சண்டே காலையில் அதிகாலையில் நம்ம போய் முதலாலாம் நம்ம ஜீசஸுடைய பாடியை இன்னும் கொஞ்சம் ஆயின்மெண்ட் எல்லாம் ஊற்றி, மார்க் 16வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது பாருங்கள், அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படிக்கு அவைகளை வாங்கி கொண்டு அவங்க போகிறாங்க. ஓகே, ஸோ ஜீசஸுடைய பாடியை மறுபடியும் அனாய்ட் பண்ணுறதுக்காக இவங்க எல்லாம் நிறைய ஸ்பைசஸ்ஸு பர்ஃப்யூம் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு சண்டே அதிகாலையில் போகிறாங்க. பாருங்க, லைக் விமன் வந்து ஒரு டெண்டர் ஹார்ட்டட் பீப்புள். நேச்சுரலாகவே பெண்கள் வந்து இரக்க குணம் வாய்ந்த கனிவான இருதயம் கொண்டவர்கள், வெரி கம்பேஷனட்.
அன்பு நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கிற ஆண் சீஷர்களுக்கு அன்பு இல்லைன்னு கிடையாது, அவங்களுக்கும் ஜீசஸ் மேலே வந்து அன்பு இருக்குது. பட் ஜஸ்ட் வந்து அவங்க இந்த அளவுக்கு அவங்க யோசிக்கல. பட் பெண்கள் சீஷர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பெர்ஃப்யூம் எடுத்துகிட்டு அதிகாலையில் அவங்க போகிறாங்க. அண்ட் போகிறப்ப அவங்க மைண்ட் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன ஓடிட்டு இருக்குதுன்னா, பெரிய கல்லை போட்டு வச்சிருக்கிறாங்களே, யார் வந்து அந்த கல்லை எடுப்பா அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்குறாங்க. அண்ட் அங்கே போனால் மேரிக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஷாக் காத்துட்ருக்கு. ஸோ பல பெண்கள் அங்கே போகிறதா பிளான் பண்ணி போகிறாங்க. பட் எல்லாம் வேறு வேறு இடத்துலேருந்து வேறு வேறு வீட்டிலிருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேரி மகதலேனா வந்து கொஞ்சம் நேரமே போயிட்டாங்க கல்லறைக்கு, ஒரு 5-10 மினிட்ஸ் முன்னாடியே போயிட்டாங்க. அண்ட் இந்த மேரி மகதலேனா யார் தெரியுங்களா? ஏன் அப்படி ஒரு அன்பு தெரியுமா? மேரி மகதலேனாக்கு ஒரு ஸ்பெஷல் லவ் டுவர்ட்ஸ் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு இருந்தது காரணம் என்னென்னா, ஏன்னா லூக் 8:2 7 பிசாசு வந்து விரட்டப்பட்டுச்சாம். ஸோ மேரி மகதலேனா ஒரு பயங்கரமான பாவமான ஒரு இருள் சூழ்ந்த ஒரு டார்க் ஸ்டேட்டில் இருந்தாங்க. அண்ட் ஜீசஸ் அவங்கள அதிலிருந்து டெலிவர் பண்ணி ஃபர்கிவ் பண்ணி நியூ லைஃப்பை தந்தார். கிறிஸ்து தேவனோட வந்து அவங்கள இணைச்சார், அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சார். அதனால் ஜீசஸ் மேலே ஒரு ஸ்பெஷல் லவ் பாருங்கள். அதிகமாக மன்னிக்கப்பட்டவன் அதிகமாக அன்பு கூறுறான்னு நம்ம பார்க்கணும். ஸோ மேரி மகதலேனா அதிகமான பாவம் பண்ணி அதிகமாக மன்னிக்கப்பட்டதுனால, அண்ட் அவள் தன்னை பாவின்னு உணர்ந்ததுனால, அண்ட் கிறிஸ்து எப்படிப்பட்ட தூய்மை உள்ளவர், பாவம் அறியாதவங்கிறத அறிஞ்சதுனால ஒரு பயங்கரமான அன்பு இருந்துச்சு. இந்த காரணத்துக்காக மேரி மகதலேனா வந்து யார் போகிறீங்களோ இல்லை அவங்க எல்லாத்தோட முன்னாடி நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து முதல்ல போயிடுறாங்க. ஓகே, ஸோ சண்டே ஏர்லி மார்னிங். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க் 16:2 சொல்லுது, அவங்க போகிறப்போ எப்படிடா இந்த கல்லை புரட்டி தள்ள போகிறோம் அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு. ஏன்னா ஜீசஸ் இப்போ இறந்துட்டார், அவருடைய பாடி அங்கே இருக்குது. 3வது நாள் இப்போ ஒரு பயங்கரமான மனுஷன் இஸ்ரேலில் இருந்தார், அவர் அநியாயமாக கொண்டுட்டாங்க. அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு நல்ல பரியல், அட்லீஸ்ட் அவருடைய பாடிக்கு இன்னும் ஒரு நல்ல சுகந்த வர்க்கத்தையாவது நம்ம ஊற்றிட்டு வரலாமேன்னு சொல்லி அவங்க வந்து போனாங்க. ஆனால் போன மேரிக்கு பயங்கரமான ஷாக் அங்கே வந்து காத்துட்ருக்கு. என்ன ஆகுது? 1 சொல்லுது பாருங்க, கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டு இருக்க கண்டாள். ஏர்லி மார்னிங் பர்ஃப்யூம் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே என்ன இல்லை, பாடி இல்லை, கல்லறை திறந்துருக்குது, ஜீசஸை காணாங்க. அண்ட் மேரி மகதலேனா இஸ் இன் ஷாக். அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான அதிர்ச்சி ஏற்படுது. என்ன ஆச்சு நடுவில் இடைப்பட்ட டைமில் என்ன ஆச்சு? மேரி மகதலேனா வந்துட்டு இருக்கிறப்ப கல் எப்படி அங்கேருந்து நகர்ந்துச்சு பாருங்க. ஜான் அதை பற்றி எழுதலை, பட் மத்தேயு 28 அதனுடைய ரெக்கார்டு இருக்குது. 28 2 போட்டிருக்குது. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். ஸோ என்ன ஆகுதுன்னு பாருங்க, காட் த ஃபாதர், அதாவது தேவன் அங்கே ஒரு ஒரு அதிர்வை வந்து ஏற்படுத்துறார். ஒரு எர்த்குவேக் அங்கே வந்து நடக்குது. என்டையர் இஸ்ரேல் உணர்ற விதத்தில் இல்லை, ஒரு மைனர் எர்த்குவேக். பட் அந்த மைனர் எர்த்குவேக் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, அந்த கல்லறையினுடைய கல் வந்து நகர்ற அளவுக்கு இருந்துச்சு. அண்ட் அந்த எர்த்குவேக்கில் எதனால் அந்த எர்த்குவேக் ஏற்பட்டுச்சுன்னா, தூதன் வந்து வானத்திலிருந்து இறங்கி தூதன் தள்ளி இருக்கிறார் அந்த கல்லை. இதுதான் நடந்துச்சு. பட் மேரிக்கு இது தெரியல. மேரி எங்கே போய் பார்க்குறப்ப கல் நகர்ந்துருக்கு. அண்ட் மேரி இஸ் இன் ஷாக். என்னடா, யூதர்கள் அக்யூஸ் பண்ணி ரோமர்கள் கொடூரமாக சித்திரவதைப்படுத்தி கொன்னாங்களே, எங்கே போச்சு அவர் பாடி? அண்ட் மேரியோடைய மைண்டில் வந்து ஒரு துளி கூட கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாருங்கிறதே கிடையாது. ஒரு துளி கூட அந்த மாதிரி ஒரு தாட்டே வரல. மேரியோடைய மைண்டில் இம்மீடியட்டாக வந்த தாட் என்னன்னா, யாரோ அவருடைய பாடியை கடத்திட்டு போயிட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க. அதுதான் வந்து மேரியோடைய மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு தாட். ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே அங்கேருந்து விரைந்து ஓடுறாங்க. எங்கே ஓடுறாங்க? பேதுருக்கிட்ட போகிறாங்க. பேதுருக்கிட்டையும் ஜான்கிட்டையும் போய்
அங்கே ஜான்னு பேர் எழுதப்படல, பட் நம்மளால சொல்ல முடியும் அந்த ஜான் தான் அப்படின்னு. ஸோ பேதுருக்கிட்டையும் ஜான்கிட்டையும் போகிறாங்க. பாருங்க, பெண்கள் என்னதான் இரக்க குணம் வாய்ந்த கனிவான மனத உடையவர்களாக இருந்தாலும், when it comes to strength, இல்லை அவங்களுக்கு பயம் வந்தால் ஓடுறதுக்கு லைக் அதுக்கு தான் ஆண்கள் இருக்கிறாங்க. men are there to receive women in their weakness, to help them. அதுக்கு தான் ஆண்கள் இருக்கிறாங்க. ஸோ மேரி மகதலேனா பார்க்குறாங்க, பார்த்துட்டு நேராக பேதுருக்கிட்ட ஓடுறாங்க, ஜான் கிட்ட சொல்கிறாங்க. அண்ட் ஜானும் பேதுருவும் மேரி மகதலேனா சொன்ன உடனே, ஆடா அவர் உயிர் தெளிந்திருப்பார்ப்பா அப்படின்னு சொல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்கிற, பாடியை காணமா? ஏன்னா இவங்களும் எதிர்பார்க்க கிடையாது. ஏசு கிறிஸ்துவோடைய எந்த சீசனுமே ஏசு கிறிஸ்து உயிர் தெழுவாருங்கிறத கொஞ்சம் கூட அவங்க நினச்சே பார்க்கல. மேரி மகதலேனா சொன்னோன்னே பேதுருவும் யோவான் என்ன பண்ணுறாங்க, இப்போ இவங்க அடித்து அங்கேருந்து ஓடுறாங்க. அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. மேரி மகதலேனா பேதுரு யோவான்கிட்ட என்ன சொல்கிறாங்க, கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். ஸோ ஜீசஸோடைய பாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்கிற. அண்ட் பேதுருவும் ஜானும் அடித்து பிடிச்சி அவங்க ஓடுறாங்க. ஷாக், டிஸ்பிலீஃப், அவங்க ஓடுறாங்க. அண்ட் 3வது வசனத்தில் ஜான் என்ன சொல்கிறாரு, அவர் தான் வேகமாக ஓடி இருக்கிறாராம்மா. ஸோ 2 பேரும் போகிறாங்க 3வது வசனத்தில். 4வது வசனத்தில் என்ன ஆகுதுன்னா, ஜான் பீட்டரை ஓவர்டேக் பண்ணி ஓடுறாருங்கிறத எழுதியிருக்கிறார். ஏன் இதை எழுதுறாரு? ஏன் அப்படின்னா, மேபி திஸ் இஸ் a verse to say that John was younger than Peter. பேதுரு விட யோவான் வயதில் சிறியவர்னு காட்டுறதுக்காக மேபி இந்த வசனம் இங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ எனிஹவ், ஜான் வேகமாக ஓடுறாரு, 2 பேரும் ஒன்றா தான் ஓடுறாங்க. பட் எக்ஸைட்மெண்ட்டில், ஐயா நீங்கள் இந்த ஸ்பீடில் நீங்கள் வந்துட்டுருங்க, நான் முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜான் வேகமாக போயிடுறாரு, முன்னாடி ஓடிடுறாரு. பட் ஜான் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த கல்லறை இடத்துக்கு போனோன்னே அவர் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, நேராக கல்லறைக்குள்ளே போகல. கல்லறை திறந்துருக்குது, பட் அவர் உள்ளே போகல. ஒரு ஜஸ்ட்டு வெளியில் நின்று எட்டி பார்க்குறாரு உள்ளே. பாருங்கள், கல்லறை. ஸோ ஒரு விதமான ஒரு பயம் இருக்கும். 2வது அங்கே ரோம சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு ப்ரொஹிபிட்டட் ஜோன். மேபி அதனால என்னன்னு தெரில, ஜான் ரொம்ப கேர்ஃபுல்லாக எட்டி பார்க்குறாரு. அண்ட் உள்ள அவர் என்ன பார்க்குறாரு, 5வது வசனத்தில், அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான், ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. ஸோ ஜான் எட்டி பார்க்குறாரு, ஜீசஸ் மேலே ரேப் பண்ணியிருந்த அந்த இங்கே சீலைகள்னு இருக்குது. ஸோ நம்ம சாரின் மாதிரி ஒரு கிளாத், ஒரு நீளமான லினன் கிளாத் கம்ப்ளீட்டாக அன்ராப்பாய் அது கிடக்குது. பாருங்க, நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருந்திருக்குன்னு. அது 34 கிலோ வாசனை திரவத்தை அதில் வச்சு கட்டியிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ நீளமாக இருக்கும்? ஜீசஸுடைய வெயிட் ப்ளஸ் 34 kg ஆஃப் ஸ்பைசஸ், அது எல்லாத்தையும் வச்சு ஒரு துணியில் வச்சு கட்டியிருக்கிறாங்கன்னா எவ்வளோ நீளமான துணியாக இருக்கும், எவ்வளோ பீசஸ் ஆஃப் கிளாத் இருக்கும். இது எல்லாமே அன்ராப்பாய் கீழே கிடக்குது. இதை தான் ஜான் பார்க்குறாரு. பட் இதுக்கு பின்னாடி பீட்டர் நேராக உள்ள ஓடிடுறாரு. 6-7 verses பாருங்களேன். சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே அவர் கொஞ்சம் லேட்டாக வராரு. ஆனால் என்ன பண்ணுறாரு, முதல்ல அவர் உள்ளே போயிடுறாரு. கல்லறைக்குள் பிரவேசித்து 7வது வசனம், சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். பாருங்க, ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு காரியம் அங்கே இருக்குது. ஏசு கிறிஸ்துவை சுருட்டி வச்சிருந்த சீலை ஒரு சைடு கிடக்குது, அது ஒரு சைடு வைக்கப்பட்டிருக்குது. அண்ட் இன்னொரு சைடு பாருங்க, லாசரு யோவான் 12வது அதிகாரத்துலன்னு நினைக்கிறேன், அவர் கல்லறையிலிருந்து வெளியே வருவார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அப்போ வெளியே வந்தப்போ சுற்றி இருந்தவங்க அவர் முகத்தில் இருந்த துணியை கழட்டி விடுவாங்க. அவர் ஜம்ப் பண்ணி தான் வந்தார், ஏன்னா உடம்பு ஃபுல்லாக துணியை கட்டியிருக்கு. ஸோ அங்கே சுற்றி இருந்தவங்க தான் அதை அன்ராப் பண்ணாங்க. இப்போ ஜீசஸுடைய கிளாத் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சைடு உடம்புல இருந்த துணியெல்லாம் ஒரு சைடு இருக்குது, அண்ட் முகத்தில் இருந்த துணி அது எப்படின்னா ரிமூவ் பண்ணப்பட்டு ஃபோல்டு பண்ணப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதை தான் பீட்டர் உள்ளே போனோன்னு பார்க்குறாரு. என்னடா இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்தில் இருந்த துணி மடிக்கப்பட்டு நீட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னு. அண்ட் பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டீடைல்.
நம்ம யோசிப்போம், எதுக்குடா இதை போய் இங்கே எழுதியிருக்கிறாங்க, இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் ஏன் அது இங்கே எழுதியிருக்கிறாரு தெரியுங்களா? இப்போ பாருங்கள், இந்த நிலநடுக்கம் வந்துச்சு நான் சொன்னேன்ல, தூதன் வந்து வானத்திலிருந்து இறங்கினா, கல்லை அவன் தள்ளி போட்டான், அதனால நம்ம இப்போ பார்த்தோம்ல. அப்போ அங்கே வந்து ரோமர்கள் வந்து அங்கே என்ன பண்ணியிருந்தாங்க, அங்கே சோல்ஜர்ஸை நிற்க வச்சுருந்தாங்க. அங்கே வந்து சேவகர்களை வந்து நிறுத்தியிருந்தாங்க அந்த அந்த டூம்பை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு. அண்ட் தூதன் அப்படி இறங்கினப்போ இந்த கல்லர்கள், ஐ மீன் இந்த இந்த சேவகர்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணாங்க, இதை பார்த்து பயந்துட்டாங்க. மேத்யூ 28 நம்ம அதை பார்க்குறோம், 4வது வசனத்தில். பயத்தினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆயிட்டாங்களாமா. ஸோ they were in utter shock. அப்படியே விழுந்துட்டாங்க எல்லாம். அண்ட் மயக்கமா இல்லை ஷாக்கா, ஏன்னா ஒரு ஏஞ்சல் திடீர்னு இறங்கி கல்லை தள்ளுற அந்த அந்த காட்சியை பார்த்த உடனே the guards who were stationed, they were shocked. ஓகே, ஏன்னா அது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட் அது. அதனால் இவங்கெல்லாம் செத்தவர்கள் போல் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு தெளிவு வந்ததுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணாங்க இவங்க அங்கிருந்து கிளம்பி 11வது வசனம், 28வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, அவர்கள் நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு போய் அறிவிக்கிறாங்க. பிரதான ஆசாரியர்கிட்ட போய், யாரு இயேசு கிறிஸ்துவை கொண்டாங்களே 3 நாள் முன்னாடி, பிரதான ஆசாரியர்கள் மட்டும் போய் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க என்ன நடந்துச்சுன்னு. வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து, எங்களுக்கு என்னன்னு தெரியல, பட் பார்க்கவே முடியல எங்களால், நாங்கள் எல்லாம் அங்கேயே விழுந்துட்டோம். அண்ட் இப்போ தான் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுது, நாங்கள் நேராக உங்ககிட்ட தான் வரோம் நடந்தது என்னன்னு சொல்கிறதுக்கு. அங்கே இந்த மாதிரி வந்து இயேசு கிறிஸ்து வந்து அங்கே இல்லை, நீங்கள் எதுக்காக எங்களை அங்கே வச்சிங்களோ அதுவே வந்து ஃபெயில் ஆயிருச்சு, அண்ட் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிரதான ஆசாரியர்கிட்ட இந்த காரியத்தை எல்லாம் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஜூஸ் இது எல்லாத்தையும் கேட்குறாங்க. பிரதான ஆசாரியர் வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட்டை அவங்க கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது இது எல்லாத்தையும் கேட்குறாங்க. பட் இன்ஸ்டெட் ஆஃப் பிலீவிங், அதை விசுவாசிக்காம, அட்லீஸ்ட் இப்பயாவது அவங்க விசுவாசிச்சிருக்கலாம். ஏசுதான் மேசியா, இவர் தான் கிறிஸ்து, இவர் தான் தேவனுடைய குமாரன்னு அட்லீஸ்ட் இப்பயாவது விசாரிச்சிருக்கலாம், அதை விசுவாசிச்சிருக்கலாம். பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க, இன்ஸ்டெட் ஆஃப் பிலீவிங் சத்தியத்தை அடக்கிறதுக்கு முயல்றாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க, 12வது வசனத்தில் இந்த ஜூவிஷ் பீப்புள், அந்த 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 ஹை பிரீஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆலோசனை சங்கத்தை வந்து கூட்டுறாங்க. 12வது வசனம் சொல்லுது, இவர்கள் மூப்பர்களோட கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, 13வது வசனம், நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை கலவனாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். ஸோ என்ன என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இந்த ஹை பிரீஸ்ட் எல்லாம் சேர்ந்து அந்த செக்யூரிட்டிஸை கூப்பிட்டு, தம்பி இப்படி நடந்ததை நீங்கள் சொல்லாதீங்க, நாங்கள் சொல்கிற வேர்ஷனை நீங்கள் சொல்லுங்கள். என்னது, நிறைய காசை தந்து நாங்கள் உங்களுக்கு நிறைய காசு தரோம், நாங்கள் சொல்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் என்ன வேர்ஷனு, நைட்டில் வந்து சீஷர்கள், ஸோ இயேசுவுக்கு பல சீஷர்கள் இருந்தாங்க, யாரோ ஒரு சீஷர்கள், ஏதோ ஒரு குரூப் ஆஃப் சீஷர்கள் வந்து நைட்டோட நைட்டாக ஜீசஸோடைய பாடியை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து நீங்கள் போய் எல்லா இடத்துலையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பிரதான ஆசாரியர்கள், யார் பயங்கர கடவுளுக்கு பயந்த எல்லா நியாய பிரமாணத்தையும் நிறைவேற்றுறதா நினச்சிட்டு இருக்கிற யூதர்களுக்கெல்லாம் வழி காட்டுறவர்கள், இவங்க பண்ண வேலை சத்தியத்தை பொய்யினால் அடக்கி லஞ்சம் தந்து இவங்கள பார்த்து சொல்கிறாங்க, நீ அதை பற்றி கவலைப்படாத. யார், காட்ஸையெல்லாம் பார்த்து, சேவகர்களையெல்லாம் பார்த்து, நாங்கள் பார்த்துக்கிறோம், பிலாத்துக்கிட்ட நாங்கள் பேசிக்கிறோம், நீங்கள் போய் ஜஸ்ட் இதை மட்டும் பேசுங்க அப்படிங்கிறாரு. ஸோ அதனால் போய் 15வது வசனம் பாருங்கள், அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். ஸோ என்ன யூதர்கள் சொன்னாங்களோ, பிரதான ஆசாரியர்கள் சொன்னாங்களோ, இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் போய் அதையவே வந்து எல்லா இடத்துலையும் பரப்புகிறாங்க. ஓகே, இப்போ ஜான் இந்த காஸ்பல் எழுதுகிறப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து கிட்டத்தட்ட 60-70 வருஷம் கழிச்சு இதை எழுதுறார்.
அண்ட் ஏன் இந்த பர்டிகுலர் டீட்டெயிலை இங்கே ஜான் எழுதுறாரு தெரியுமா? ஏன்னா 70 வருஷம் கழிச்சும் இயேசு கிறிஸ்துவை அவருடைய சீஷர்கள் திருடிட்டு போயிட்டாங்கன்னு தான் யூதர்கள் நம்பிட்டு இருந்தாங்க. அதுதான் நம்ம இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். 15வது வசனத்தில் பாருங்க, இந்த பேச்சு யூதர்களுக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாக இருக்கிறது. ஸோ ஜான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக கல்லறைக்குள்ள நான் போய் பார்த்தேன், ஏன்னா அங்கே துணி கிடந்தது, அவர் தலையை கட்டியிருந்த துணி மடித்து வைக்கப்பட்டிருந்துச்சுங்கிறத ஏன் சொல்கிறாருன்னா பாருங்கள், அவர் ஒரு எஃப்ஐஆர் அங்கே பப்ளிஷ் பண்ணுறாரு. பாருங்கள், திருடுறவன் எவனாவது 3 நாள் அழுகுன சடலத்தை துணியெல்லாம் உருவி வெறும் ரா பாடி எப்படி இருக்கும் 3 நாள் கழிச்சு அழுகுன நிலமையில, எந்த திருடினாவது அப்படி எடுத்துகிட்டு போவானா பாடியை? வாய்ப்பே கிடையாது. திருடர்களெல்லாம் கொஞ்சம் முட்டாள் தான், ஆனால் இந்த அளவுக்கு முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, மூஞ்சியில் இருந்த துணியை கழட்டி மடித்து வச்சு யாராவது போவாங்களா? வாய்ப்பே கிடையாது. அங்கே திருட்டுக்கான எந்த தடயமும் அடையாளமே கிடையாது. அண்ட் ஜான் எஃப்ஐஆரை நம்ம காட்டுறாரு, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அவர் என்ன சொல்கிறாரா, நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம், பீட்டர் பார்த்தாரு, நான் பார்த்தேன், அங்கே திருட்டு நடக்கல. தட் மச் வி ஆர் வெரி ஷோர். அண்ட் ஏன் கல்லறை தூதன் ஏன் கல்லறை வெளியில் தள்ளினாரு? ஜீசஸ் வெளியே வர்றதுக்கா? ஏசு கிறிஸ்து உள்ள அவர் உயிர் திறந்துட்டாரு, பட் இப்போ கல்லை தள்ளுறதுக்கு அவர்கிட்ட பலன் இல்லாமல் இருந்துச்சு. அதனால தூதன் வானத்திலிருந்து இறங்கி கல்லை தள்ளினாரா? கிடையாது. சரி, ஜீசஸ் அந்த துணியிலிருந்து அவர் வந்துட்டார் மேலே, கல்லையும் தாண்டி அவர் போயிட்டார். எதுக்காக அந்த கல் தள்ளப்பட்டுச்சுன்னா, so that the disciples can go in. சீஷர்கள் உள்ள போய் ஆராயறதுக்காக தூதன் கல்லை தள்ளி இருந்தார். ஓகே, to tell the world that Jesus has been resurrected. உயிர் திறந்துட்டார். நீங்க தேடுற கிறிஸ்து இங்க கிடையாது. he is alive, he is not here. அதை நம்ம கண்டறியணுங்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இஸ்ரேலில் போனீங்கன்னா ஜீசஸுடைய டூம்ப் அப்படின்னு அவங்க சொல்லி காட்டுற இடம் காலியாக இருக்குது. நீங்கள் கம்யூனிஸ்ட் ஸ்டாலின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார், அதுக்கு முன்னாடி லெனின் ஒருத்தர் இருந்தார் ரஷ்யாவில், யுஎஸ்எஸ்ஆர். அவர் இறந்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பாடி ப்ரிசர்வ் ஆகி யார் போனாலும் அவர் பாடியை பார்க்கலாம், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த லெனினுடைய பாடி. இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் நடந்தது, அடக்கம் பண்ணப்பட்டார், பட் கல்லறையில் அவர் கிடையாது. ஹீ இஸ் நாட் தேர். அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறாரு, உயிர் தெழுந்துட்டார். ஸோ பாருங்க, இவங்க போய் எக்ஸாமின் பண்ணி பார்த்தது என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து அங்கே காணோம், யாரும் அவரை திருடல. ஏன்னா நிறைய தியரிஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அரிமேத்தையா ஊரானாகிய ஜோசஃபே அந்த பாடியை திருடிட்டாரு, யூதர்கள் சிலர் திருடிட்டு போயிட்டாங்க, சீஷர்கள் சிலர் அந்த பாடியை திருடிட்டு போயிட்டாங்கனால நிறைய அந்த மாதிரி கட்டுக்கதைகள் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இது எல்லாத்தையும் ரூல் அவுட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்தையும் பொய்ன்னு நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த காலத்தில் இருக்கிற ஜனங்க இன்னைக்கு வரைக்கும் இல்லை நாளைக்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஜான் இதை எழுதுறாரு. அங்கே சீலைகள் கிடந்துச்சு, முகத்தில் மூடி வைக்கப்பட்ட துணி மடிக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல திருட்டு நடந்த மாதிரி எந்த ஒரு தடையுமே அங்கே கிடையாது. ஓகே, ஸோ யாருமே திருடல. அப்போ ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது, ஒரே ஒரு சாத்தியம் தான் இருக்குது. என்னது? இயேசு கிறிஸ்து உயிர் திறந்துட்டார். அண்ட் இப்போ அவர் உயிர் திறந்த நிலைமையில் எப்படி இருக்கிறாருன்னா, ஹீ இஸ் இன் அ க்ளோரிஃபைட் ஸ்டேட். பாருங்க, மறுபடியும் யோவான் 11வது அதிகாரத்தில் லாசரு உயிர் திறந்தாரா? அவர் உயிர் திறந்தப்போ கல்லை அங்கே இருந்தவங்க தானே தள்ளினாங்க. அப்போ ஜீசஸ் சொல்கிறாரு கல்லை தள்ளுங்கன்னு. அண்ட் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க? ஐயோ ஆண்டவரே, மறுத்து 4 நாள் ஆயிடுச்சு, போனால் நான் தடிக்கும், நீங்கள் வேறு தரங்கங்கிறீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க தான் கல்லறையை தள்ளினாங்க. அண்ட் உள்ளே இருந்த லாசருவே வான்னு சொன்னப்போ அவர் எப்படி வந்தார்? அந்த துணி கட்டி இருக்கிற நிலமையிலே வந்தார். அண்ட் வந்ததுக்கப்புறம் அவர் வாழ்ந்தார். பட் மறுபடியும் என்னன்னாரு? மறுபடியும் மறிச்சிட்டார். ஹி வாஸ் நாட் இன் அ க்ளோரிஃபைட் ஸ்டேட். அவருடைய சரீரம் மகிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் அவர் உயிர் தெள்ளலை. உயிர் தெழுந்தார் அப்பத்திக்கு, பட் அகெயின் ஹி டைட். ஓகே, பட் ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாருன்னு நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா? மறுபடியும் மறிக்கிறதுக்காக அவர் உயிர் தெள கிடையாது. அதாவது நம்ம லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம், ஏசு கிறிஸ்து மனுக்குலத்தின் மேலே
அதாவது மனுக்குலத்தினுடைய பாவத்தை தம்மேல சுமந்து தேவனுடைய கோபாக்கினையை அவர் மேலே செலுத்தப்பட்டுச்சுன்னு நம்ம பார்க்குறோம். அண்ட் ஜீசஸ் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய அந்த ஜஸ்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார் அப்படின்னா, தேவன் இயேசு கிறிஸ்துவை நித்தியத்துக்கு உயிர்த்தலை பண்ணிட்டார். அதாவது மகிமையின் சரீரத்தில் உயிர்த்தலை பண்ணிட்டார். அண்ட் இதே ஃபியூச்சர் தான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாத்துக்குமே இருக்க போகுது. We are all going to receive a glorified body in the future. And Jesus அந்த glorified bodyல he was different than rest of us. அவர் நம்மள மாதிரி கிடையாது. He passed through the cloths. அந்த துணியின் மூலமாக அவர் கடந்துட்டார், கல்லின் மூலமாக கடந்துட்டார். பட் ஸ்டில் அவர் நம்ம ஃபிசிக்கலாக டச் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். பட் நமக்கு இருக்கிற லிமிட்டேஷன் அவர் கிடையாது. ஸோ ஜீசஸ் ஒரு க்ளோரிஃபைட் பாடியில் உயிர்த்தெழுந்து மரணத்துக்காக அவர் உயிர்த்தெழலை, மறுபடியும் மறிக்கிறதுக்காக உயிர்த்தெழலை, நித்திய காலத்துக்கு வாழ்கிறதுக்காக அவர் உயிர்த்தெழுந்தார். ஸோ இந்த காட்சியை ஜான் பார்க்குறாரு கல்லறைக்குள்ளே போய். அண்ட் பாருங்கள் அப்புறம் என்ன ஆகுதுன்னு 8வது வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். 8வது வசனத்தில் யோவான் இந்த காட்சியை பார்த்து he believed in it. ஸோ ஜான் உள்ளே போய் பார்க்குறாரு, இது எல்லாத்தையும் பார்க்குறாரு. அண்ட் யாரும் அவருக்கு இந்த பிரசங்கமெல்லாம் எடுக்கல. he simply believed that something supernatural has taken place. ஏதோ ஒரு அற்புதமான எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத காரியம் நடந்திருக்கு. இயேசுவை யாரும் திருடல, இயேசுவை யாரும் எங்கேயும் போய் கொண்டு போய் ஒளிச்சு வைக்கல. எனக்கு என்னன்னு தெரியல, ஆனால் கிறிஸ்து இங்கே கிடையாது. அவர் அதை பிலீவ் பண்ணார். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்துட்டாருங்கிறத இன்னும் விசுவாசிக்கல அவர். எதை வச்சு சொல்கிறேன், ஏன்னா அடுத்த வசனமே அதுதான் சொல்லுது. 9th verse பாருங்களேன். அவர்கள் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியம் அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். ஸோ சீஷர்களுக்கு இன்னும் என்ன கெஸ் பண்ண முடியலன்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாருங்கிறத இன்னும் அவங்க நினைக்க கிடையாது. ஸோ ஜான் இதெல்லாத்தையும் பார்க்குறாரு, இவர் கண்டிப்பாக திருட்டு போல. அண்ட் உயிர் தெழுந்துட்டாருங்கிறதையும் அவர் முழுசாக அதை டைஜஸ்ட் பண்ணல. பட் he knew this much that something supernatural has taken place. ஏதோ மனுஷ அறிவுக்கு எட்டாத ஏதோ ஒரு அற்புதம் இங்கே நடந்திருக்கு. பட் ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். அண்ட் அந்த விதத்தில் தான் யோவான் அங்கே நின்றுட்டு இருக்கிறார். அண்ட் 10வது வசனம் பாருங்க. ஸோ ஜீசஸை போச்ச சாரீஸ் எல்லாம் அங்கே இருக்குது, அந்த துணி அங்கே இருக்குது, கல்லறை காலியாக இருக்குது. இதுக்கு மேலே இவங்க என்ன பண்ணுறது? அதனால் இவங்கெல்லாம் ஜஸ்ட்டு அப்படியே ஒண்டர்லேயே ஆச்சரியத்தோடையே எல்லோரும் வீட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நாட் நோயிங் வாட் டு டூ. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஏதாவது அவங்க அங்கே பண்ண முடிஞ்சால் பரவாயில்ல, அவங்களால அங்கே எதுவுமே பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஷாக், ஒரு நம்னஸ். சில டைம் நமக்கு அந்த அந்த நம்ம ஏதாவது ஒரு டீப்பாக ஷேக் ஆகிட்டோம், இல்லை ஒரு பயங்கரமான அதிர்ச்சியில் நம்ம இருக்கிறப்ப நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாதுல்ல, நம்ம பாட்டுக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருப்போம். அது மாதிரி இவங்க ஃப்ரீஸ் ஆகி ஜஸ்ட்டு வீட்டுக்கு அவங்க பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10th verse கிறிஸ்டியனுடைய ஹோப் என்ன தெரியுங்களா? கிறிஸ்தவனுடைய ஹோப் என்ன? அந்த எம்டி டூம் தான், அந்த காலியான கல்லறை தான் நம்மளுடைய நம்பிக்கை. ஸோ பாருங்கள், உலகத்தில் எல்லாருமே மரிக்க போகிறாங்க. தட் இஸ் தி எண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். எல்லாருமே மரிக்க போகிறாங்க. மரணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு காத்துட்டு இருக்கிறது இன்னொரு மரணம் தான், நித்திய மரணம். பட் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜனங்க அவங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிறது கிடையாது. அதை தான் நம்ம இங்கே பார்க்கணும். நம்ம கிறிஸ்துவுக்காக வாழுகிற ஜனங்களா நம்ம இருக்கிற பட்சத்தில் தேவனை பிரியப்படுத்துறது நம்மளுடைய வாஞ்சையாக இருக்கிற பட்சத்தில் இந்த உண்மையான ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு நம்ம இருக்கிற பட்சத்தில் தேவன் நமக்காக இருக்கிறாரு. உலகத்தை நம்ம வெறுத்துட்டோம், கிறிஸ்துவை பின்தொடரன்னு நம்ம சொல்கிறோம்ல, சிலுவையை சுமந்து. அப்படி இருக்கிற நமக்கு என்ன இல்லை? மரணம் கிடையாது. There is no death for us. As in physically, yes, we will die. இந்த சரீரம் மரிக்கும், இந்த சரீரம் மண்ணுக்கு போகும். ஆனால் உள்ளான மனுஷன் இருக்கிறான் பார்த்தீங்களா, நம்மளுடைய ஆத்மா, அது மரிக்காது. ஸோ நம்மளுடைய ஹோப் என்ன? இங்கேயே முடிஞ்சு இந்த உலகத்திலேயே நம்ம சாகிறது கிடையாது.
நம்மளுடைய ஹோப் எப்போ ரியலைஸ் ஆகுதுன்னா இட் இஸ் ஆஃப்டர் டெத். அதனால தான் பால் வந்து பிலிப்பியன்ஸில் 1:21 சொல்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், என் சாவு எனக்கு என்னது ஆதாயம். வாழ்றப்போ கிறிஸ்து தான் உங்களுடைய ஜீவனாக இருந்தார்னா மரணம் உங்களுக்கு ஒரு லாபகரமான ஆதாயமாக இருக்கு. ஓகே, ஃபாலோவிங் கிரைஸ்ட் இஸ் நாட் வேஸ்டிங் லைஃப். கிறிஸ்துவுக்காக வாழாத வாழ்க்கை தான் வேஸ்டட் லைஃப். கிறிஸ்துவுக்காக வாழாம நீங்க வேற எந்த ஒரு காரணத்துக்காக காரியத்துக்காக வேணாலும் வாழுங்க, நல்ல காசா கூட இருக்கலாம், நீங்க அதுக்காக வாழுங்க, பட் your life has been wasted. You will die here and you'll be forgotten forever. நித்தியத்துக்கு நீங்க மறக்கப்படுவீங்க. But if you live for Christ, you will live forever. There is no death. மரணம் கிடையாது நமக்கு. And அதுக்கு ப்ரூஃப் என்ன? எப்படிங்க நீங்க சொல்றீங்க இதெல்லாம் ஒரு கட்டுக்கதையா இருக்குது, நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, பட் எதை வச்சு நான் நம்புறது? Look at Jesus Christ. Look at his tomb. The tomb is empty. பாருங்க, யோவான் விசுவாசிக்கிறப்போ இயேசுவை பார்த்து அங்கே விசுவாசிக்க கிடையாது. யோவான் அங்கே விசுவாசிக்கிறப்ப ஜஸ்ட் அங்கே நடந்த ஈவெண்ட்ஸை பார்த்து அவர் he believed. ஸோ இன்னைக்கு நம்ம ஜீசஸை, ஆமாம் ரெசரக்டட் லைஃப் ஒன்று இருக்குது, உயிர்த்தெழுதல் இருக்குதுங்கிறத விசுவாசிக்கிறதுக்கு கிறிஸ்துவை பார்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் வந்து இருக்கிற எவிடன்ஸை பாருங்கள், ஆண்டவருடைய வேர்டை பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை என்னவெல்லாம் பண்ணி இருக்குது ஜனங்களை பாருங்க. And believe that there is a resurrection for those who believe in Jesus Christ. அதுதான் நம்மளுடைய ஹோப், நம்மளுடைய விசுவாசம் அதுதான். பாருங்க, 1 கொரிந்தியர் 15:55 சொல்லுது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு கேட்குறேன். We are no more afraid of death. உலகத்துக்காக வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய பெஸ்ட் லைஃப் இங்கே தான், சிறந்த வாழ்க்கை இங்கே தான் அவங்களுக்கு. அவங்க இந்த உலகத்தில் அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதோட முடியுது, அவங்களுடைய கணக்கு க்ளோஸ். கிறிஸ்டியன்ஸுக்கு அது கிடையாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்களுக்கு ஃபார் அஸ் தி எண்ட் இஸ் அ பிகினிங். மரணம் தான் துவக்கம். எண்ட் ஆஃப் லைஃப் இஸ் த பிகினிங் ஆஃப் நியூ லைஃப். கிறிஸ்துவை ரிஜெக்ட் பண்ணுறவங்களுடைய ஃபியூச்சர் டார்க்காக இருக்குது, கிரிம்மாக இருக்குது. அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஹோப்லெஸ்னஸ் தான் காத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் என்ன தான் பணம், மணி, கனெக்ஷன்ஸு, இல்லை வந்து என்ன எஜுகேஷனு, என்ன பேக்ரவுண்டு, என்ன வேர்ல்ட்லி விஸ்டம் நீங்கள் வச்சுருந்தாலும் கிறிஸ்து இல்லாமல் இருக்கிறீங்கன்னா, கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரதானமாக இல்லை அப்படின்னா, யூ ஹாவ் நோ ஹோப் இன் த ஃபியூச்சர். பட் உங்களை பார்க்குறப்போ, உங்கள் லைஃப்பை பார்த்தாலே தெரியுது, ஆமாம்மா கிரைஸ்ட் இஸ் இஸ் லைஃப். அப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீங்கன்னா யூ ஹாவ் அ ஃபியூச்சர். ஸோ நம்ம பார்க்குறோம் கிறிஸ்டியன் ஹோப் என்னது. நம்ம லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம், கிறிஸ்தவனுடைய நம்பிக்கைக்கு மூலதனமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவோடைய மரணம். பட் அது மட்டும் கிடையாது, ஜீசஸுடைய ரெசரக்ஷன். இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அதே மாதிரி கிறிஸ்து விசுவாசிக்கிற நம்மளும் உயிர்த்தருவோம். ஏன்னா இன்றைக்கி வாழ்கிறது நம்ம இல்லை, கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்கிறாரோ. நம்ம இயேசு கிறிஸ்துவ பிலீவ் பண்ணுறப்ப என்ன தெரியுமா ஆகுது, நம்மளுடைய பாவத்தையெல்லாம் கிறிஸ்து சுமந்தார், கரெக்டு. அவருடைய நீதி நமக்கு தரப்படுது. அண்ட் தரப்பட்டிருக்கிறதுனால இப்போ நமக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறாரு. அண்ட் ஆண்டவர் நம்மளை வந்து உயிர்த்தலை பண்ணுவார். நம்மக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு குட்னஸ்னால கிடையாது. இந்த ஹோப் நமக்கு இருந்தே ஆகணும். நம்ம கடைசி வரைக்கும் சாவுக்கு அப்புறம் என்னென்னே நமக்கு தெரியாது, இப்படி நம்ம வாழ முடியாது. இல்லை, சாவு ரொம்ப தூரத்தில் இருக்குது, எப்போ ஒரு நாள் வரும், அதை அன்னைக்கு பார்த்துக்கலாம். இல்லை, பயந்துட்டே இருக்கிறது, எப்படா சாவு வரும் அப்படின்லாம் ஒரு கிறிஸ்டியன் இருக்க மாட்டாங்க. we will be happy to die. அதுக்கு நம்ம வாலண்டியராக போய் சாகிறது கிடையாது. பட் we are not afraid of death. மரணம் வந்து நம்மளை வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறத நமக்கு தரப்போகுது. அண்ட் கிறிஸ்டியனோட எதிர்பார்ப்பு என்ன? டு பி வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு இருக்கிறது தான் அவனோட எதிர்பார்ப்பு. கிறிஸ்துவோட நித்திய காலத்துக்கு இருக்கணும், அவருடைய பாதத்தில் இருக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும். அதுதான் நம்மளுடைய டிசைர். பாவத்திலிருந்து விடுபடணும்,
அதானே நம்ம டிசைர். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நமக்கு பாருங்கள், we are tired of sin, right? எவ்வளோ பாவத்தை கண்டு நமக்கு we are tired. பர்சனலாக பாருங்கள், I struggle with sin. அண்ட் எப்படா இது முடியும், எப்படா லைக் ஐ வில் கெட் விக்ட்ரி ஓவர் சின்னு இருக்கும். அப்படி தான் ஒரு கிறிஸ்டியன் நினைப்பாங்க. அண்ட் எங்கே இது முடியுது தெரியுமா? மரணத்தோடு முடியுது. டெத்தில் we will gain complete victory over sin. ஆல்ரெடி ஆண்டவர் நமக்கு தந்துட்டாலும் மாம்சத்தில் நம்ம இருக்கணும். ஸோ we are weak. அண்ட் எப்போ பாவத்திலிருந்து விடுபடுவோன்னா when I go home, வீட்டுக்கு போகிறப்ப தான். ஹெவன் இஸ் த ஹோம் ஆஃப் அ கிறிஸ்டியன். அண்ட் அதுதான் நம்ம லாங் பண்ணுறோம், அதுதான் நம்மளுடைய டிசைராக இருக்குது. அண்ட் டெத் நம்மளை அந்த ஹோப்புக்கு நேராக நடத்துது. அதனால் மரணத்தை கிறிஸ்தவன் பார்க்குறப்போ பயந்துட்டு இருக்க மாட்டான். அதை பார்த்துட்டு நடுங்கிட்டு இருக்க மாட்டான். ஐயோ அது நடக்கக்கூடாது, அது அவசகுணன்னு நம்ம பேச மாட்டோம். பட் உங்களுக்கு உங்களுடைய ஹோப்பாக இல்லை, உங்களுடைய நம்பிக்கையாக இல்லை, உங்களுடைய ஜீவனாக இல்லை அப்படின்னா யூ ஆர் அண்டர் கிரேட் டேஞ்சர். பயங்கரமான ஆபத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய சால்வேஷனை குவெஸ்டனே பண்ணாமல், சோதிச்சே பார்க்காம நானும் கிறிஸ்டியன் வாழ்ந்துட்டே இருக்கிறீங்கன்னு வைங்களேன், பிளைண்டாக. நீங்கள் அதை செக்கே பண்ணாமல், அதை குறித்து சீரியஸாக இல்லாமல், யூ ஆர் இன் அ வெரி டேஞ்சரஸ் பிளேஸ். வஞ்சிக்கப்பட்டீங்கன்னா முடிஞ்சது. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் போய் முடிஞ்சிருவீங்க. ஸோ உங்களைவே நீங்கள் சோதிச்சு பாருங்கள். டூ யூ எக்ஸ்பெக்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்யூச்சரை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிறீங்களா? கிறிஸ்துவ நீங்கள் அப்படி விசுவாசிருக்கிறீங்களா? நீங்களே உங்களை நீங்கள் சோதிச்சு பாருங்கள். நம்ம ஜெபிக்கலாம். நம்ம ஆண்டவரே இந்த வேலைக்காக நன்றி செலுத்தினோம்ப்பா. ராஜா, கிறிஸ்தவர்களாக இருக்கிற எங்களுக்கு ஒரு பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குது. நாட் தட் வில் பை கார், வில் பை பிக் ஹவுசஸ், ஓன் லாட் ஆஃப் லேண்ட், வின் எலெக்ஷன்ஸ் கிடையாது. திஸ் இஸ் நாட் அவர் ஹோப். அவர் ஹோப் இஸ் தட் வி வில் லிவ் ஈவன் தோ வி டை. நாங்கள் மரித்தாலும் நாங்கள் உயிர் வாழ ராஜா. நித்திய காலத்துக்கு நாங்கள் உங்களோட நாங்கள் இருப்போம். தட்ஸ் அவர் ஹோப். ஆண்டவரே, இந்த லைட்டில் நாங்கள் வாழ்க்கையை வாழ கிருபை செய்யுங்க. இந்த உலகமே நாங்கள் ஓடிட்டு இருக்கக்கூடாது ராஜா. பட் ஆண்டவரே, ஹம்புலா ஆண்டவரே, உங்களை பிரியப்படுத்துறதுக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறதுக்கு நாங்கள் பிரயாசப்பட, நாங்கள் ஓட, ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப பாவத்தை வெறுக்க, கிறிஸ்துவை நேசிக்கிறதுக்கு கிருபை பாராட்டு. நீங்கள் மகிமை அடையுங்கப்பா. இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஒரு பாடலாம்.